ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்ன வீட்டு சமையல். இன்றைக்கி என்ன விலாக்னா, இன்றைக்கி ஒரு கோவில் விலாக் தான். ஒசூரில் இருக்கிற சந்திர சூடேஸ்வரர் தேர் திருவிழாவுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கிறோம். வாங்க இப்போ போய் தேர் திருவிழாவை ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். நம்ம காலையில் நேரத்துலையே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ சம்மர் ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்களா, கொஞ்சம் நம்ம லேட்டாக போனோம்னாவே வெயிலில் வந்துட்டு போய் பார்த்துட்டு வர்றப்ப ரொம்ப ஹாட் சன் ஆயிரும். அதனால் நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே வெயில் வர்றதுக்கு முன்னாடியே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலான்ட்டு சீக்கிரமாக கிளம்பியே போயிட்டோம். ஏன்னா ரொம்ப வெயில் தாங்கவே முடியறதில்ல இந்த வருஷம். அதுவும் சம்மர் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னா நம்ம சீக்கிரமே பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபுல் டேவும் தேர் ஓடிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கோவிலில் வந்து 2 தேர் இல்லைங்களா, அப்புறம் 3வது ஒரு குட்டி தேரும் இருக்கும். அதனால் இந்த ஃபுல் டே தேர் வந்து போயிட்டே தான் இருக்கும். தேர் இருக்கிறதுக்கு 1 கிலோமீட்ரு முன்னாடியே எல்லா வெஹிக்கிள்ஸும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் பை வாக் தான் நீங்கள் நடந்து போகணும். ஏன்னா இந்த தேர் திருவிழா அப்போ தான் ஃபுல்லாக ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. இன்னொன்று க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் வெஹிக்கிள்ஸ்லாம் விட்டு அங்கே பார்க்கிங் ப்ராப்ளமெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம இங்கேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடணும். ரோட்டில் 2 சைடுமே ஃபுல் ஸ்டால்ஸ் போட்டுருவாங்க. ஃபுல் வெரைட்டி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வெரைட்டி திங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரோட்டில் 2 சைடுமே ஃபுல் ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் வேணுங்கிற டாய்ஸ், வீட்டுக்கு தேவையான லேம்ப்ஸு, பூஜா ஐட்டம்ஸு, அப்புறம் நிறைய டாய்ஸ் தான் குழந்தைங்களுக்கு ப்ளே ஐட்டம்ஸு, மோஸ்ட்லி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. இந்த இடிக்கிற கல், ஜல்லடை, அரிசி ஜலிக்கிற சல்லடை, மோஸ்ட்லி இங்கே வந்து சுற்றிலையும் நிறைய வில்லேஜஸ் இருக்கிறதுனால இந்த தேர் திருவிழாவில் தான் வந்து ஃபுல் ஐட்டம்ஸ் வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. மற்ற கடையில் கிடைக்காது கூட இந்த தேர் திருவிழாவில் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே உங்களுக்கு இங்கே நல்லா மர ஜாமான், இரும்பு ஜாமான் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். இது ஒரு வருஷம் இந்த தேர் திருவிழா அப்போ இந்த மாதிரி கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸு வெளியே கம்பேர் பண்ணுறப்ப, ஷாப்பில் கம்பேர் பண்ணுறப்ப மோஸ்ட்லி 50% கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரேட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் கடைங்களில் ஃபுல்லாக ஹேண்ட்பேக்ஸ், பர்ஸ், குழந்தைங்களுக்கு தான், கேர்ள் சில்ட்ரன்ஸுக்கு தான் ஃபுல்லாக பாசி, பிந்திஸ், நெயில் பாலிஷ், ஹேர் பேண்ட்ஸு எல்லாம் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தோட்டத்துக்கு தேவையான இந்த அருவாள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றிலையும் வில்லேஜ் ஆளுங்க தானங்க, அதனால் இங்கே ஃபுல்லாக கிடைக்கும். இந்த ரோட்டு கடைங்களில் எந்த கடையில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு இருக்கிற மாதிரி கடைங்களில் தான் செம ரஷ் இருந்துச்சு. அப்படியே வெரைட்டியாக ஜிம்காஸு, வளையல், ஹேர் பேண்ட்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நானுமே முன்னையெல்லாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டில் எல்லாம் அப்படியே கலராக கம்மலுங்க, ஜிம்காஸு, ஹேர் பேண்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப வாங்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் குழந்தைங்க பெருசாயிட்டாங்க, அதனால ஒர்க் போக ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் ரொம்ப நீடடே இல்லாத மாதிரி ஆகிப்போயிடுச்சு. அப்போல்லாம் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி தேர் திருவிழாலாம் போட்டாவே இந்த கலராக கம்மல், பிரேஸ்லெட்ஸ் வாங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு நாங்கள் வாங்கிறதே. ஒசூர் சுற்றிலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜஸ், அக்ரிகல்ச்சுரல் தான் மெயின் பிஸ்னஸாக இருக்கிறதுனால இந்த தேர் திருவிழா அப்போ எப்போவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னதானம் ஃப்ரம் த மார்னிங் டு ஈவினிங் கண்டிப்பாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே அன்னதானம் ப்ளஸ் நீர்மோர், அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸு எல்லாமே கொடுத்துட்டே இருப்பாங்க. வர்றவங்களுக்கு வந்து மார்னிங் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஃபுல்லாக அன்னதானம் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இந்த ஒசூர் சந்திரசேகரா சிவன் கோவில் வந்து மோர் தேன் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினது. அங்கே இருக்கிற கல்வெட்டெல்லாம் பார்க்குறப்பவே தெரியும் அது எவ்வளோ பழமையான ஒரு கோயில்னு. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில். நானே எவ்வளோ டைம் சாமிக்கு வேண்டியிருக்கிறேன். நம்ம நினைக்கிறது எல்லாம் வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்கும். நீங்கள் கூட ஒரு டைம் வந்து பாருங்கள். ரொம்ப பெரிய கோவில். அந்த மலையில் இருக்கிற சிவன் கோவிலோட அடிவாரத்தில் தான் இப்போ வந்து தேர் திருவிழா நடக்கும். நான் பேசுகிற வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கேட்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. பிகாஸ் நான் அவ்வளோ பெரிய டாக்கட்டிவ் பர்சன் கிடையாது. ரொம்ப சைலண்ட்டு. எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப சைலண்ட்டுமாங்க. 1-to-1 கான்வர்சேஷனில் நான் நல்லா பேசுவேன். பட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக பேசுகிறது வந்து எனக்கு அவ்வளோவா பழக்கமே இல்லை. அதனால நான் எப்படி பேசுகிறேனோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ புதுசாக விளாக் போடுறதுனால அதிகமாக எனக்கு இந்த கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி ப்ராக்டிஸ் அதிகமாக இல்லைங்களா. அதனால வந்துட்டு எனக்கே இது ரொம்ப கஷ்டமாக, அதான் இது ரொம்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறது இல்லாதனால எனக்கு இந்த கண்டினியூஸாக இதை பற்றி சொல்கிறதே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. பட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி நானும் பேசுகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் கொடுக்க வாய்ஸ் ஓவரு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுடைய சஜஷன்ஸ் சொல்லுங்கள். என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம் இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸு, பஜ்ஜி போண்டா கடைங்க, அதுங்களுமே இட்லி கடை அந்த மாதிரி எல்லாமே நிறைய கடைங்க ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய இந்த வெரைட்டியாக ஸ்வீட்ஸு, மிக்சர் அந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஹொசூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனாலயே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்குது. அதனாலேயே இந்த தேர் திருவிழாப்போ நிறைய ஸ்பான்சர்ஸ் அங்கே இருப்பாங்க. இந்த அன்னதானம் கொடுக்கறது, நீர்மோர் கொடுக்கறது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணுறதுக்குமே அங்கே இந்த இண்டஸ்ட்ரியல் ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்டால்ஸ் கண்டிப்பாக அங்கே ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். இப்போ நாம் என்ட்ராகிற ஏரியா தான் தேர்பேட்டைங்கிறது. ஆக்சுவலி இந்த தேர் வந்து இந்த ஏரியாவை தான் டோட்டலாக ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி வரும். இது வந்து மலைக்கோயிலோட அடிவாரம் ஏரியா. இது ஃபுல்லாகவே தேர்பேட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஒசூரோட ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு எல்லா ஊர்லேயும் சிங்கிள் தேர் தான் ஓடும். இங்கே மட்டும் 3 தேர் ஓடும். ஒரு பெரிய தேர், ஒரு மீடியம் தேர், ஒரு ஸ்மால் தேர். பெரிய தேரில் வந்து சந்திரசூடேஸ்வரர் போவாங்க. செகண்ட் தேரில் வந்து மரகதாம்பிகை போவாங்க. சின்ன தேரில் வந்துட்டு விநாயகர் போகுவாங்க. இப்போ நம்ம நடந்து வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் முடிஞ்சு தேர் பக்கமாக நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்கள், பூஜை சாமா கடை எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து வாழைப்பழத்தில் வந்து மறிக்கொழுந்து குத்தி விற்பாங்க. அது வாங்கி இந்த தேர் மேலே எல்லோரும் வீசுவாங்க. இது வந்து வேண்டுதல் மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க. அதே மாதிரி கல்லுப்பு, அது மிளகு போட்டு வச்சுருப்பாங்க பேக்கெட் போட்டு. பாருங்கள், எல்லோரும் தூக்கி தூக்கி இறைக்கிறாங்க பாருங்கள். இது ஒசூரில் ஒரு வழக்கமாக ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த தேர் தான் பெரிய தேர். இதுதான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். இது வந்து சந்திரசூடேஸ்வரர் போகிறது. இந்த தேர் தான் லாஸ்ட் டைம் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க பழைய தேருக்கு. பாருங்கள், எல்லோரும் உப்பெல்லாம் எப்படி இறைக்கிறாங்க. இன்னும் சாமி இதில் வைக்கலை. ஏன்னா இப்போ வந்து கீழே கோவிலில் வந்துட்டு சாமிக்கு நைட் ஃபுல்லாக கல்யாணம் நடந்துச்சு இல்லைங்களா. அதை முடித்து காலையில் நல்ல நேரம் பார்த்து தான் வைப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால மோஸ்ட்லி 10:30க்கு முன்னாடியே வச்சுருவாங்க. ஏன்னா 10:30க்கு மேலே ராகு நேரம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. மோஸ்ட்லி 10-10:15 அதுக்குள்ளேயே வச்சுருவாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் போட்டு வந்து போடு.
இந்த கோவில் மலைக்கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கிற கல்யாண சூடேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் தான் மேலே இருக்கிற உற்சவரை 10 days ப்ரேயராக கொண்டு வந்து இங்கே வச்சு உற்சவமெல்லாம் நடக்கும். டெய்லி ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி வந்து வீதி உலா வருவாங்க. நேற்று நைட்டு கல்யாணம் நடந்ததுனால கோவில் ஃபுல்லாக ஃப்ளார் டெக்கரேஷன் பாருங்கள், சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒசூர் வந்து ஃபேமஸ் ஃபார் ரோசஸ், சிட்டி ஆஃப் ரோசஸ் தான் சொல்லுவாங்க, கார்டன் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் தான் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. கலர்ஃபுல் ரோசஸ், பொக்கே ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஹொசூரில் நடக்கிற எந்த கோயில் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே ஃப்ளார் டெக்கரேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த மாரியம்மன் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில் விசேஷத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃப்ளார் டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இந்த கோவில்லையுமே ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி வச்சுருக்குறாங்க. சுவாமி ஊஞ்சல் சேவை வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலும் ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான். இதுதான் சந்திரசூடேஸ்வரர் மரகதாம்பிகை கல்யாணம் முடிச்சு திருக்கோலத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
சுவாமியை கோவிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு தேரில் வைக்கிறாங்க பாருங்க. இது வச்சதுக்கு அப்புறம்தான் சுவாமி வந்து ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த தேர் திருவிழாவில் வருஷம் வீட்டுக்கு வேணுங்கிற பொருள்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கிறேன். மோஸ்ட்லி இந்த உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடியெல்லாம் பாருங்களேன், வருஷம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த டைம்லாம் பாருங்கள், உண்டியிலெல்லாம் கூட இந்த மாதிரி செரமிக் ஐட்டம்ஸ்லையே கொண்டுட்டு வந்துட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வார்த்தையில வச்சு நாங்கள் எங்கே மேலே வச்சுட்டாங்க.
ஃபஸ்ட்டு தேர் ஸ்டார்ட் ஆகி ஒரு ரவுண்டு வந்த உடனேயே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு வழியா தேர் பார்த்தாச்சு. ஏன்னா இதுவே 1:00 ஆனதுனால ரொம்ப வெயில் ஆனதுனால நம்மளால அவ்வளோ நேரம் அங்கே இருக்கிறதுக்கு முடியல. இது வந்து பாருங்க கோயிலில் கீழே அடிவாரத்திலே இருக்கிற குளம். இதில் தான் நாளைக்கு வந்து சுவாமியை வந்து தெப்பம் விடுவாங்க. சாமி இதில் வந்து நைட்டு சூப்பராக இருக்கும் லைட்டிங்ஸ் போட்டு. இந்த தேர் திருவிழா விலாக் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என் விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.